தீவிர அரசியலிலிருந்து விலகுவதாக பிஜு ஜனதா தள பிரமுகர் வி.கே. பாண்டியன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான வி.கே. பாண்டியன் விருப்ப ஓய்வு பெற்று பிஜு ஜனதா தளத்தில் இணைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தீவிர அரசியலிலிருந்து விலகுவதாக பிஜு ஜனதா தள பிரமுகர் வி.கே. பாண்டியன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசு என பாஜகவால் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அரசியலிருந்து விலகுவதாக அவர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமது அரசியல் வாரிசு வி.கே. பாண்டியன் அல்ல என ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கூறியிருந்தார். இந்நிலையில் தீவிர அரசியலிலிருந்து விலகுவதாக பிஜு ஜனதா தள பிரமுகர் வி.கே. பாண்டியன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தீவிர அரசியலில் இருந்து விலகுவதாக பிஜு ஜனதா தள பிரமுகர் வி.கே. பாண்டியன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான வி.கே. பாண்டியன் விருப்ப ஓய்வு பெற்று பிஜு ஜனதா தளத்தில் இணைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன் வணக்கம். விவரங்கள் என்ன ராஜகுமரன்? ஒடிசா மாநிலத்தில் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக்கிற்கு மிகவும் நெருக்கமானவராக திகழ்ந்த ஒடிசா மாநிலத்தினுடைய மிக முக்கிய ஐஏஎஸ் அதிகாரியாக மாநில அரசியலில் முழுமையான செயல்பாட்டை கொண்டிருந்தவராக பாஜக உள்ளிட்ட கட்சியினரால் விமர்சிக்கப்பட்டிருந்த வி.கே. பாண்டியன் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை துறந்து தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பாக பிஜு ஜனதா தளம் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். தேர்தல் நேரத்தில் வி.கே. பாண்டியனை முன்வைத்துதான் பாஜகவினர் பிஜு ஜனதா தளம் கட்சிக்கு எதிராக பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக நவீன் பட்நாயக்கிற்கு பிறகு அந்த கட்சியை வி.கே. பாண்டியன் கைப்பற்றுவார் என்று பாஜக குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் முழு அளவிலாக அனைத்து தொகுதிகளையும் பாஜக ஒடிசாவில் வென்றிருந்தது. அது மட்டுமல்லாமல் 2001 முதல் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வந்த நவீன் பட்நாயக்கின் ஆட்சியை அகற்றி 75க்கும் கூடுதலான இடங்களில் பாஜக வெற்றியை பெற்று ஒடிசாவில் ஆட்சி அமைக்க இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது வி.கே. பாண்டியன் தீவிர அரசியலில் இருந்து விலகுவதாக தன்னுடைய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். வி.கே. பாண்டியனை பொறுத்தவரை தமிழகத்தின் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சார்ந்தவர். ஐஏஎஸ் அதிகாரியாக ஒடிசா மாநிலத்தில் பதவியில் இருந்த அவர் தன்னுடைய தீவிரமான செயல்பாட்டின் மூலமாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரின் மனம் கவர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியாக செயல்பட்டார். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் பிஜு ஜனதா தளம் கட்சியில் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை விருப்ப ஓய்வு என்ற அடிப்படையில் துறந்துவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபட்டு வந்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் நவீன் பட்நாயக்கின் அருகிலேயே இவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பிரச்சாரத்தின் பொழுது நவீன் பட்நாயக்கின் கைகள் நடுங்கிய பொழுது வயது முதிர்வின் காரணமாக அந்த கைகளை தாங்கி பிடித்த நிலையில் வி.கே. பாண்டியன் நின்று கொண்டிருந்த காணொலி எல்லாம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. அதை அடிப்படையாக வைத்துதான் பாஜக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இந்த நிலையில் தேர்தல் தோல்விக்கு பிறகு பிஜு ஜனதா தளம் கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகளும் வி.கே. பாண்டியனுக்கு மிக அதிக அளவில் முன்னுரிமை கொடுத்ததால் அந்த மாநில மக்கள், ஒடியா மக்கள் பிஜு ஜனதா தளம் கட்சிக்கு மாற்றாக பாஜகவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று குறிப்பிட்ட கட்சியினரே பிஜு ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர்களே விமர்சனம் செய்து வந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த அதிரடியான முடிவினை வி.கே. பாண்டியன் அறிவித்திருக்கின்றார். அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்வார்? தீவிர அரசியலில் இருந்து விலகுவதாக கூறியுள்ள நிலையில் தொடர்ந்து இந்த பணிகளில் ஏதேனும் மாற்றுப் பணிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதையும் அவர் இனிமேல் குறிப்பிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.